தலைமுடி உதிர்வு மற்றும் வழுக்கைக்கு பிஆர்பி தெரப்பி பயன்படுமா டாக்டர்? நிறைய தோல் நோய் மருத்துவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி மருத்துவர்களுடைய கிளினிக்கில், ஹாஸ்பிட்டலில் தலைமுடி உதிர்வு மற்றும் வழுக்கைக்கு பிஆர்பி சிகிச்சை இங்கு செய்யப்படும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது என்னன்னாக்கா, தலைமுடி உதிர்வுங்கிறது வந்து எல்லாருக்குமே வயது ஆகும் பொழுது ஏற்படும். ஆனால் சிறு வயதிலேயே தலைமுடி ரொம்ப கொட்டி அதனால் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு பலவிதமான சிகிச்சை முறைகள் இருக்குது. இது நாட்டு வைத்தியத்திலிருந்து ஆங்கில வைத்தியத்தில் க்ரீம் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வரை, அறுவை சிகிச்சை வரை பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. இதில் வந்து இயற்கை வைத்தியம் ட்ரை பண்ணிட்டேன், அதுலேயும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரல. அதே மாதிரி அடுத்தது மினாக்சிடில் க்ரீம்னு சொல்லுவாங்க. இது வந்து தலைமுடி உதிர்வுக்கு ஒரு க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணலாம். அது மாதிரி இருக்குது. அது மாதிரி ஓரலாக எடுக்கிற மாதிரி டேப்லெட்ஸும் இருக்குது. இந்த மினாக்சிடில் என்பது தலைமுடியினுடைய உதிர்வை நிறுத்தி மீண்டும் முடி வளருவதற்கு உதவக்கூடிய ஒரு ட்ரக். இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். குறிப்பாக மினாக்சிடிலுக்கு அந்த அப்ளை பண்ண இடத்துல அலர்ஜி ஏற்பட்டு செவந்து போய் அரிப்பு, ட்ரைனஸ் இதெல்லாம் ஏற்படும். இது தவிர நம்ம அந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணாலும் ஓவர் டோஸ் ஆன முகத்தில் வேறு இடங்களில் கூட புதுசாக முடி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கெங்கெல்லாம் முடி இருக்கக்கூடாதோ, உதாரணத்துக்கு கன்னம் பகுதி, இந்த கன்னம், இதை ஒட்டி இருக்கிற கன்னம் பகுதி, நெற்றி பகுதியிலலாம் கூட கூடுதலாக முடி முளைக்க ஆரம்பித்துவிடும். மினாக்சிடிலுக்கு வேறு பல சைடு எஃபெக்ட்ஸும் உண்டு. சிவியர் தலைவலி ஏற்படும், பிபி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி மருந்துனால எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, அதனால் நான் நிறுத்தி விட்டேன், இப்போ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட எல்லா தோல் நோய் சிகிச்சை நிபுணர்களும் பிளாஸ்டிக் சர்ஜனும் இப்போது செய்ய தொடங்கிவிட்டார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்டினுடைய வெயின்ஸ்லேருந்து பிளட்டை எடுக்கணும். அந்த பேஷண்ட்டினுடைய பிளட்டையே எடுத்து ஒரு 20 ml 30 ml எடுத்து அதில் இருக்கக்கூடிய சிகப்பு அணு, ரெட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி பிளேட்லெட்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் அதில் நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த ஹேர்னுடைய க்ரோத்துக்கு தேவையான எபிடெர்மல் க்ரோத் ஃபேக்டர், ஃபைப்ரோபிளாஸ்ட் க்ரோத் ஃபேக்டர், வாஸ்குலர் எண்டோதீலியல் க்ரோத் ஃபேக்டர், இது மாதிரி க்ரோத் ஃபேக்டர்ஸ்லாம் அந்த பிளேட்லெட்ஸில் நிறையா இருக்கிறதுனால அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை ஒரு மரத்து போகிறதுக்கு ஒரு க்ரீம் போட்டுட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பல இடங்களில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது முடி லாஸ் ஆகதை முதல்ல தடுக்கலாம். ரொம்ப கொட்டுது டாக்டர், சீப்பால் சீவுனா ரொம்ப கொட்டுது, காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தலகாணிகள்லாம் நிறையா முடி உதிர்ந்துருக்கு, ஸோ இது நின்றுவிடும். அடுத்தது முளைக்கக்கூடிய முடி அதனுடைய ஸ்ட்ரென்த்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்ப்ளிட் ஹேர் இருக்கும், சில சமயம் அந்த ஹேர் வந்து தின்னாகிறது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட் ஹேர் ஆகி வீக் ஹேர் ஆகிடும். அதனுடைய ரூட் வந்து வீக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகி ஹேர்னுடைய திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், அண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த ரூட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது எல்லாமே பிஆர்பி இன்ஜெக்ஷன்னால் ஹேர் ஃபாலை தடுத்து வழுக்கை ஏற்பட்ட பகுதியில் கூட இதை திருப்பி முடி வளரும்படி செய்யலாம். ஆனால் இது வந்து ஒரே இன்ஜெக்ஷன் கிடையாது. ஒரு மாதத்திற்கு 3லிருந்து 4 வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை, இது மாதிரி 5லிருந்து 6 சிட்டிங், 6 முறை அது மாதிரி போட்டுக்கிட்டாதான் நிறைவான ஒரு ஹேர் க்ரோத் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டும் போட்டு அதுக்கும் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. முடியினுடைய பின்மண்டையில் இருக்கிற முடியில் வந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து முன்மண்டையில் அதை பதித்து விடுவார்கள். அதுக்கு பேர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு பேர். ஸோ பிஆர்பி ட்ரீட்மெண்ட் இஸ் அ குட் ஆல்டர்னேட் when regular treatment fails and when transplant is not needed, or when people don't want to have transplant, then this is an option. PRP is an option for hair loss and baldness.